கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 முடிய நாம் சக்கேயு எப்படி ரட்சிக்கப்பட்டான் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இன்றைய செய்தியின் தலைப்பு சக்கேயுவின் ரட்சிப்பு. சக்கேயு ஐஸ்வர்யவானாய் இருந்த போதிலும் எப்படி கர்த்தரிடத்தில் ரட்சிப்பை பெற்றான் என்பதை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். சக்கேயு செய்த 3 காரியங்களை குறித்து நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். முதலாவது, சக்கேயு தன் நிலையை மறந்தான். வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சக்கேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்தான். அவன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு அவரை காண்பதற்கு மிகவும் ஆசையாயிருந்தான். இதில் நாம் முதலாவது என்ன காணலாம் என்றால், அவன் தன்னுடைய நிலையை மறந்தான். தேவனை தேடும் பொழுது நாம் நம்முடைய நிலையை மறக்க வேண்டும். அவன் ஆயக்காரரின் தலைவன் என்பதையும் மறந்தான், தான் ஐஸ்வர்யவான் என்பதையும் மறந்தான். அவன் கர்த்தரை காண வேண்டும் என்று அவருக்கு முன்பாக ஓடிப்போய் காட்டத்தி மரத்தில் அவன் ஏறினான். நினைத்து பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவான், ஆயக்காரர் எல்லோருக்கும் தலைவனாய் இருக்கிறவன், அவன் குள்ளனானபடியால் இயேசு கிறிஸ்துவை காண முடியவில்லை. அந்த ஜனக்கூட்டத்தில் அவனால் இயேசு கிறிஸ்துவை காண முடியாதது நிமித்தம் அவன் எட்டி எட்டி பார்த்திருப்பான், ஒன்றும் அகப்படவில்லை. அவருடைய முகத்தை காணும்படி அவன் தேடினான், அகப்படவில்லை. அதற்காக கர்த்தர் போகும் வழியில் அவருக்கு முன்பாக ஓடிப்போய் காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஏறின போது அவனுடைய நிலை, ஆயக்காரனின் தலைவன், நான் ஒரு ஐஸ்வர்யவான் என்று அவன் எண்ணிக்கொள்ளாமல் கர்த்தரை காண்பதற்கு மட்டுமே அவன் முதலிடம் கொடுத்தான். அப்போது கர்த்தர் நின்று அவனை கண்டார். நாம் தேவனை தேடும்போது நம்முடைய நிலைமையை நாம் மறக்க வேண்டும். நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் மறக்க வேண்டும். உலக அதிகாரத்தை நாம் மறக்க வேண்டும். பாவி என்ற உணர்வை தள்ளி நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். நம்முடைய சூழ்நிலை, மக்கள் என்ன நம்மை நினைப்பார்கள் என்று நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய நிலை எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அவை யாவற்றையும் மறந்து சக்கேயு செய்தது போல கர்த்தரை தேடுவதற்கும் அவரை பார்ப்பதற்கும் நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அவரோடு கூட நேரத்தை நாம் செலவிட்டால் உண்மையான ரட்சிப்பை நாம் அடைந்து கொள்வோம். அடுத்ததாக, அவன் மிகவும் சந்தோஷத்துடன் தேவனை வரவேற்கிறான். 5-6 வசனத்தில், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். கர்த்தரை அவன் சந்தோஷத்தோடே அழைத்து கொண்டு போனான். நினைத்து பார்ப்போம், அவன் இத்தனை நாள் காண வேண்டிய விருப்பப்பட்ட ஒரு நபர். அவர் தன்னுடைய பெயரை கூப்பிட்டு, இங்கு இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எவ்வளவு மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் அவரை வரவேற்பான். அப்படியாக நன்றி உணர்வுடனும் துதித்து மகிழ்ந்து ஸ்தோத்தரித்து அவரை காண வேண்டும் என்று வாஞ்சியாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் வந்து நின்று, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், நான் உன் இருதயத்தில் தங்க வேண்டும் என்று கர்த்தர் அனுதினமும் வாஞ்சையாயிருக்கிறார். சக்கேயுவும் தன்னுடைய நிலையை முதலாவது மறந்தான். இரண்டாவது, கர்த்தர் வரும்பொழுது சந்தோஷத்துடன் அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு கூப்பிட்டு சென்றான். நாமும் தேவனை சந்தோஷத்துடன் வரவேற்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நாம் குறைகளை கூறி அவரிடத்தில் மன்றாட்டை வைத்து அழுது கொண்டிருக்கிறோமா? நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். தேவனை மிகவும் சந்தோஷத்துடன் இந்த சக்கேயு அழைத்து சென்றான். நம்முடைய உள்ளத்திற்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் நாம் மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோமா? எப்போதும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் நாம் தொழுது கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நிரம்பி நாம் ஜெபிக்கிறோமா? பரலோக சந்தோஷத்தினால் நாம் திருப்தி அடைகிறோமா என்று
நாம் ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, தன்னை தான் வெறுமையாக்கினான். தன்னை வெறுமையாக கர்த்தரிடத்தில் காண்பித்தான். 7-9 முடிய நாம் காணலாம். கர்த்தர் சகேயுவின் வீட்டில் தங்க வேண்டும் என்று செல்லும் பொழுது அதை சுற்றி இருந்த மனுஷர்கள் யாவரும் அதை கண்டு இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆம், ஜனங்கள் எப்படியெல்லாம் முறுமுறுக்கிறார்கள். இவன் ஒரு ஆயக்காரனின் தலைவன், ஐஸ்வர்யவான், இவன் ஒரு பாவியான மனுஷன், இவனிடத்தில் கர்த்தர் தங்க போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அது சகேயுவின் காதில் கேட்டிருக்கும் அல்லவா? சகேயு எவ்வளவு ஆவலாய் கிறிஸ்துவை காண வாஞ்சியுள்ளவனாய் வந்தான். இத்தனை நாட்கள், நீண்ட நாட்களாய் நான் ஒருவரை காண வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அவர் என்னிடத்தில் வந்து என் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். என் பெயரை அழைத்து கூப்பிட்டிருக்கிறார். அவரை நான் மகிழ்ச்சியுடன் என் வீட்டிற்கு நான் அழைத்து செல்கிறேன். ஆனால் இந்த ஜனங்களோ என் பெயரை இப்படி அவமானப்படுத்துகிறார்களே என்று அவனுடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? ஆனால் சகேயு செய்தது ஒன்று. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன் என்றான். அவன் கூறின இந்த வார்த்தையை மிகவும் பிரயோஜனமுள்ள வார்த்தை, மிகவும் தன்னைத்தான் வெறுமையாக்கின வார்த்தை. எப்படி என்று கேட்கிறீர்களா? இதை ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறேன். அவனிடத்தில் 16 மடங்கு சொத்து இருக்குமே என்றால் அதில் பாதியை ஏழைக்கு தருகிறேன் என்று கூறுகிறான். பாதி என்றால் 8% ஏழைக்கு போய்விட்டது. மீதமுள்ள 8% அவன் கையில் இருக்கும். ஒருவனிடத்தில் நான் அநியாயமாய் எதாகிலும் வாங்கி இருந்தால் அவனுக்கு 4% திரும்ப கொடுப்பேன் என்கிறான். ஒருவேளை 2% யாராவது இடத்தில் அவன் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாய் திருப்பிக் கொடுப்பேன் என்றால் மீதம் இருக்கும் 8% அவன் கொடுத்தாக வேண்டும். முற்றிலும் யாவற்றையும் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தன்னை வெறுமையாக ஒரு ஜீரோவாக காண்பிப்பதற்கு அவன் தயாராய் இருந்தான். உண்மையான மனமாற்றத்தை அடைந்தான். அவன் உண்மையாகவே பாவி என்ற உணர்வு மக்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவனோ கர்த்தரிடத்தில் தன்னுடைய நிலையை அவன் எடுத்து கூறினான். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வாயை திறந்து சொன்னது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அநேகர் இவர்கள் பாவியான மனிதர்கள், இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, இவர்கள் வாழ்க்கை ஒரு சாபமான வாழ்க்கை என்று கூறியிருக்கலாம். ஆனால் தேவன் மௌனமாய் இருப்பது போலதான் இருக்கும். ஆனால் மனுஷர்கள் நியாயம் தீர்க்கும்படி கர்த்தர் ஒருவனையும் நியாயம் தீர்க்க மாட்டார். மனுஷர்கள் இவன் பாவியான மனுஷன் என்றார்கள். ஆனால் கர்த்தரோ இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சி மெய்யென்று நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் நாம் காணலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13-14 அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆம், தேவனுடைய ஜனங்கள் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் தன்னை வெறுமையாக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று முந்தின அதிகாரத்தில் கூறினார். ஒரு ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபன் தன்னுடைய ஆசையை இழப்பதற்கு முன்வராமல் துக்கமடைந்தவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு சென்று விட்டான். ஆனால் மனுஷர்களும் அவருடைய சீஷர்களும் கேட்டார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்று. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சொன்னின அடுத்த அதிகாரத்திலே ஐஸ்வர்யவானாய் இருந்த இந்த சகேயு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினான். தேவனுடைய ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். கர்த்தர் அவனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அவன் வீடு ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் கூறினார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுத்தார்.
ஜனங்கள் உங்களை குறித்து முறுமுறுக்கலாம், உங்களை குறித்து எத்தனையோ பலவிதமான வார்த்தையை குறித்து பேசலாம். ஆனால் கர்த்தருடைய சாட்சி மெய் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உண்மையான மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வெறுமையாய் சென்றவனுக்கு கர்த்தர் கொடுத்த பரிசு ஆபிரகாமின் குமாரன் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை என் வீட்டில் குறைவு உண்டு, நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கவலையோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் கூறுகிறார், கர்த்தரை அழைத்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவர் வந்தால் உண்மையான ரட்சிப்பு உண்டாகும். தேவன் தம்முடைய ஒரே பேரான கிறிஸ்துவையே நமக்கு தந்த போதில் அவர் மற்ற காரியத்திலும் நமக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து சீர்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனை இன்னும் அதிகமாய் சேருவோம். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய இரகசிய வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.